ஃபோர்ஸாக மிச்சானா இறங்கிடுவான் கீழே. சூப்பரான சூசைட் ஸ்பாட்டும் இதுதான். கட்டு கம்பி போட்டுக்கிட்டு இழுத்து கட்டி, சேஃப்டி கிடையாது. டைம் டு லீவ். இங்கே தான் விளாட இருந்தோம் ரெஸ்ட்டு. ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours இங்கே தான் இருந்திருக்கேன். இங்கேருந்து அங்கே போயிட்டு அந்த ஃப்ளாகிட்ட போகலான்னு பார்த்தேன். அடிக்கிற வெயிலுக்கு சத்தியமாக முடியல என்னால். அதனால் இந்த சைடு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டேன். அந்த பிரிட்ஜுக்கும் போயிட்டேன். ட்ரோன் ஷாட் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னென்னா ட்விஸ்ட்டு, இப்போ நம்ம கீழே இறங்க போகிறது தான். எந்த ரூட் இருக்குது, எப்படி இருக்குது. ஆனால் சீரியஸாக சொல்லணும்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சது ஓகே தான் ஜி. இந்த இடம் நம்ம எப்படின்னு பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் ஓகே தான். நீங்கள் வர டைம் வந்து 3 o'clock அந்த டைமில் நீங்கள் மேலே ஏறினீங்கன்னா சன்செட் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் சீரியஸாக. இங்கே கூட காதலம் போடுவீங்க, விட்றதுக்கு இடம் இல்லை ஜி உங்களுக்குலாம். இது ஒரு பள்ளத்தாக்கு. உண்மையை சொல்லணுன்னா சூப்பரான சூசைட் ஸ்பாட்டும் தான். ஒரு சேஃப்டி கிடையாது. யார் எப்படி வேணால் நிற்கலான்ற மாதிரி ஒரு ஃப்ரீயாக ஒரு ஹோப் கொடுத்துட்டாங்க. கீழே எவனாவது இருந்தானா இங்கேருந்து கள்ளத்துக்கு போட்டால் கூட தெரியாது போல். உண்மை என்னென்னா யாரும் நிற்க மாட்டாங்க கீழே. ஒரு இதுக்கு சொல்கிறேன். ஆனால் அந்த சைடு வந்து பார்க்கிங் லாட் இருக்குது. பைக் பார்க் பண்ணும்போது மேலேருந்து ஒரு சின்ன கல், அதாவது இவ்வளோண்டு கல் தான், வந்து விழுந்ததுன்னா தலை என்ன ஆகும் அது யோசிக்கணும்ல. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியாக தான் அவங்க பார்க்கிங் கொடுத்துருக்கணும். சரி ஓகே. இந்த வவ்வாலு கூட தான் இப்போ கூட்டம் நடத்த போனேன். இப்போ அது கூட சண்டை போட்டுக்கிட்டு மாறணும் வேறு. ட்விஸ்ட் என்னன்னா, ட்விஸ்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை ஜி. இறங்கி போகிறது தான் இப்போ ட்விஸ்ட்டு. நம்ம எப்படி போகிறோம், சேஃபாக போகிறோமா. அதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்லாம். சாப்பிட்டு என்ன சாப்பிட்றது, இதான் நான்வெஜ் தான் சாப்பிட்ணும். தெம்பாக சாப்பிட்டு அடுத்த பிளான் எங்கன்னு சொல்லிவிட்டு முடிவு பண்ணணும். அடுத்து நான் இன்னொரு இடத்துல பிளான் போட்டுருக்கேன். ஆனால் இங்கேருந்து 4 கரெக்டாக சொன்னால் 5.5 hours ட்ராவல்ஸ். இப்போ இங்கே 1 மணி ஆகுதா, 2 மணி கரெக்டாக 2 ஆகுதா. இப்போ நான் போய் சாப்பிட்டு போகிறதுக்குள்ளே ஒரு 3னா ஒரு 7 மணிக்கு அந்த மாதிரி அந்த இடத்துல போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். போனான்னா ஆனால் எல்லாமே டேஞ்சராக தான் இருக்குது. உண்மையாக சொல்லணும்னா இதெல்லாம் பார்த்தேன், இதுமாதிரி பார்த்துருக்கோம். எப்படி அதில் போவீங்க, இவ்வளோ டைட்டாக பார்த்து கொடுத்துருக்கீங்க. போச்சு பேக் கரெக்டாக ஓப்பன் ஆகலை. ஓகே, பேக் ஓப்பன் ஆகும். இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது பாருங்களா. அதாவது நான் அந்த படிக்கட்டில் தான் ஏறி வந்ததுனால இப்போது இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது. இது என்ன ரூட்டுக்கு கூட்டு போகுதுன்னு பார்க்கலாம். உண்மையாக சொன்னது கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது. உஷாராக போகணும். இங்கே கூட யாரா யூனோ போட்டு ஆடுவீங்க. இந்த பாருங்க யூனோ கார்டு. இங்கே எல்லாம் முடியல போல். அப்படியே போகிற வழியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு அப்படியே போயிருக்கானுங்க. குப்பை பெடா இருக்குது. சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்டதை பேக்கில் போட்டு அழகாக கீழே எடுத்து போட்டோம்னா போட்டிங்கன்னா இல்லை இந்த இடமும் க்ளீனாக இருக்கும். என்ன திருப்பி இருட்டாகுது. உண்மை என்னென்னா இங்கே வவ்வால் இல்லை, ஆனால் கும்மி இருட்டு. பரவாயில்ல ஜி, வெளிச்சம் இருக்குது. ஆனால் படிக்கட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப சின்ன படிக்கட்டு தான் அது. ஆனால் பேக் தேய ஆரம்பிச்சிச்சு. 2 சைட்லையும் கரெக்டாக லாக் ஆகிட்டு. போடு லைட்டை. இந்த லைட்டு போட்டு கேமராவில் தெரியல போகிறீங்களா. படிக்கட்டு மாதிரி கோணமாக போகுது. ஐயோ என்ன அது, இங்கே பாருங்க ஜி, கரெக்டாக பாருங்களா. இந்த பக்கம் படிக்கட்டு இவ்வளோ இருக்குது, செவுறு மட்டும் இவ்வளோ தூரம் வெளியே வருது. நிற்கிறது பார்த்தா இந்த இடத்துல தான் நிற்க முடியுது. இதில் நின்னா செவத்தில் உரசிட்டு நிற்கிறேன் நான். எப்படி கொடுத்துருக்கானுங்க பாருங்க. கொடுத்துருக்காங்க இல்லை, இருக்கிற கேப்பில் தான் படிக்கட்டு போட முடியும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, செட் ஆகிடுச்சு. இப்போ தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. படிக்கட்டுக்கும் அந்த பொசிஷனுக்கும் தெரியுதா. படிக்கட்டு கீழே ஸ்ட்ரெயிட்டாக ஆரம்பிக்கும்போது அந்த பொசிஷன் வந்து ஒரு கார்னர், அதான் நம்ம வந்து பெண்ட் பண்ணி தான் ஏறுற மாதிரி இருக்குது. வேறு ஆப்ஷன் இல்லை.
வீட்டுக்கு பத்திரமா போகணும்னா இப்படி தான் போகணும். அதான் படுத்துட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். சாஞ்சாச்சு ஃபுல்லாக. இறங்கியாச்சு இறங்கியாச்சு இறங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அப்படியே பொறுமையாக போனால் கூட போய் சேர்ந்துடலாம். போடு போடு போடு. அவ்வளோதான், பாதி தூரம் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான். அப்படியே அப்படியே ஸ்லோவாக அண்ட் ஸ்டடி. இது எதுக்கு இது எதுக்கா போட்டுக்கிறீங்க? கேட்டா யாரும் உள்ளே வரக்கூடாதுன்ட்டா. கேட்டு இருக்கா, நான் பூட்டு போடப்பல. போட்ட கிட்ட இருக்கா? சத்தமே எனக்கு பயமாக இருக்கு. ஐயோ, இது எந்த காலத்து படிக்கட்டியா? ஜி பேசாமல் அப்படியே போயிருக்கலாம். தேவையில்லாமல் வந்துட்டோம் போல இங்கே. இது அந்த படிக்கட்டோட மோசமாக இருக்கு. எது பாருங்க, ஸ்ட்ரெயிட்டாக மேலே தான் இருக்குது. தெரியுதா? படிக்கட்டு நம்ம தலைக்கு மேலே தான். இது அதோட மோசமாக இருக்குது ஜி. ரொம்ப கஷ்டம்தான். இது பாருங்க. ஐயோ, வெறும் சின்ன நெட்டு தான் போட்டிருக்கானுங்க. கால் வச்சாலே அமுகுது. ஐயோ ஐயோ ஐயோ. இது பாருங்க, நெட்டு உடஞ்சிருச்சா. கட்டு கம்பி வச்சு கட்டியிருக்கானுங்க பாருங்க. இது பாருங்க, தெரியுதா? சும்மா தான் இருக்குது. எவனா ஃபோர்ஸாக மிச்சானா இறங்கிடுவான் கீழே. இது பாருங்க, கட்டு கம்பி போட்டுக்கிட்டு இழுத்து கட்டி விழக்கூடாதுன்னு கட்டியிருக்கானுங்க. குட் பிளான்னா கண்ணா பின்னான்னு. அதாவது கையில் என்ன மெட்டீரியல் கிடைக்குதோ அதை வச்சு வெல்டு அடித்து பாருங்க. இது இவ்வளோ குறுகலான பாதை. இந்த குறுகலான பாதையில் இப்போ போயிட்டுருக்கேன். இங்கே இன்னும் நிறையா கட்டு கம்பி போடு. இன்னும் எத்தனை? 3-4 படிக்கட்டு இறங்கணும். இந்த டேஞ்சரஸ். போடு போடு போடு. ஐயோ, என்னையா அது? சும்மா தான் இருக்கு. டே என்ன இது பாருங்க ஜி, படிக்கட்டு இன்க்ளைண்டாக இருக்கு. ஐயோ, இந்த படிக்கட்டுலலாம் இறங்கினா சோழி முடிச்சிடும். இது எதுக்கு இந்த படிக்கட்டு கட்டினானுங்க? இது பாருங்களா, படிக்கட்டோட ஆங்கிள் இதான். படிக்கட்டோட ஆங்கிள் அதாவது இப்படி இருக்கணும். படிக்கட்டு இப்படி இருக்குது. ஏறினா கூட ஓகே தான், இறங்குறவன் தான் ரொம்ப கஷ்டம். இதுவும் அதே மாதிரி ஆங்கிள் தான் போகுது. இங்கே நிறைய கட்டு கம்பி அவன் குச்சிருக்கான் போல், தெரிச்சிக்கிட்டு போச்சு. ஆனால் சீரீஸ்லாம் சூப்பர் ஜி. சீரீஸாக உண்மையாக சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு இது ஓகே தான். இந்த இடம் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட வாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் கேங்குக்கு இது ஓகேவாக இருக்கும். கப்புள்ஸு ஃபேமிலிஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு இது நாட் ஓகே. ஏன்னா பசங்க ஏறிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வயசானவங்க லேடிஸ் கூட சில பேர் ஏறிடுவாங்க. சிலருக்கு ஹைட்டுக்கு பயமாக இருக்குது. பசங்களே சிலர் ஹைட்டுக்கு பயமாக இருப்பாங்க. அவங்க ஏற மாட்டாங்க இதுக்கு. அதனால் இது கொஞ்சம் குறுகலாக தான் இருக்குது. தெரியுதா? குறுகலான பொசிஷன்னொடனே இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான்றதுக்கு. மிச்சப்படி ஒன்றும் இல்லை. மிச்சப்படி ஓகே தான் இந்த இடம். இதை விட்டு இறங்கினேன்னா ரெண்டாவது டாஸ்க் என்னென்னா, இதில் வந்து எப்படி இறங்குறதுன்னு தெரியல. இப்போ ஒருவேளை இப்படி போயிட்டு அப்படி இருந்து இப்படி இறங்குறதா, சம்மர் சால்ட் அடி பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிடலாம். பூடு கஷ்டம் தான் செய்யணும். ரொம்ப கஷ்டம்தான். காம்ப்ளிகேட்டட், வெரி வெரி காம்ப்ளிகேட்டட். ஒரு அம்மாடி. சீரியஸாக இது பாருங்க, ஹேட்ஸ் ஆஃப். இப்படி கட்டியிருக்கானுங்க, இதெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் பண்ணும். சீரியஸாக சூப்பராக கட்டிருக்காங்க. த்ரில்லிங்கு அதெல்லாம் எதிர்பார்க்கணும். சூப்பராக ஏன்னா கொஞ்சம் வெயில் டைம் மட்டும் வராது. வெயில் டைம் ரொம்ப டயர்ட். சீரியஸாக மிச்சப்படி தான் ஓகே தான். அதில் வந்து வாட்டர் பாட்டில் கண்ணா அப்படின்னா போட்டுருக்காங்க. என்னென்ன வாட்டர் பாட்டில் மொத்தம் வாட்டர் பாட்டில் தான் இருக்குது.
ஒரு இடம் பாப்புலாரிட்டி ஆனாலே இது மாதிரி தான். இதுக்கு தான் ஜி தண்ணியெலாம் எடுத்துகிட்டே வரக்கூடாது. இந்த மாதிரி ஹைட்ரேஷன் பேக் ஒன்று போட்டோமா, ஹைட்ரேஷன் பேக் போட்டால் வீட்டுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் தான் அவனை எங்கேயும் போடவும் மாட்டோம். நம்ம சைடில் கரெக்டாக இருந்தோன்னு வைங்களேன், மிச்ச சைடு எல்லாமே கரெக்டாக போகும். சூப்பர். என்னடா இன்னும் இதுவரை எதுவுமே தடுக்கலையே. ஸ்டார்டிங்கு இங்கேயே சர்க்கிட்ஸு பாருங்களா. ஓகே, இதாஞ்சி சூப்பர் சீனரியில் எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட்டு பொசிஷன் தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு இது ஓகேவான இடம் தான். நீங்கள் ட்ரிப்பு, ஒன் டே ட்ரிப்லாம் எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட்டான இடம். இப்போ சென்னையிலேருந்து வரீங்கன்னா நீங்கள் 6 o'clock இறங்குறீங்கன்னா நீங்கள் நைட்டு போக அன்டைம் ஆகிடும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வாங்க. இது ஒன் டே ட்ரிப்புக்கு ஓகே தான். ஆனால் வெயில் டைம் மட்டும் மேலே ஏறாதீங்க. எங்கேயுமே உட்கார முடியாது, எல்லா இடத்துலையுமே வெயில் அடிக்குது. நீங்கள் எங்கே உட்காந்தாலும் வெயில் தான், அந்த மாதிரி இருக்குது. குறுகலான பாதை. எனக்கு தெரிஞ்சு இதுக்கே எனக்கு தெரிஞ்சு 1/2 hour ஆகிடுச்சு இறங்குறதுக்கு. எனக்கு ஏறுறதுக்கு கூட 1/2 hour ஆகலை, 1/2 hour ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இறங்குறதுக்கும் 1/2 hour. அது படிக்கட்டாக போட்டு இது பண்ணானுங்க. இது ஃபுல்லாக ஆஃப் ரோடு மாதிரி. கொஞ்சம் படிக்கட்டு, திருப்பி ஆஃப் ரோடு, திருப்பி படிக்கட்டு, ஆஃப் ரோடு. ஆனால் இது படிக்கட்டு எல்லாமே பெரிய பெரிய படிக்கட்டு. இதில் ஏறுறது தான் கஷ்டம். இதில் பாருங்கள், ஒரு ஃபுல் கால் நான் கீழே இறக்குனா தான் இந்த படிக்கட்டு என்னால் இறங்க முடியும். தெரிஞ்சது ஓகே தான். போடு போடு. பார்த்தீங்களா, நெக்ஸ்ட்டு ஆஃப் ரோட். ஆஃப் ரோட் தான் கஷ்டம். கரெக்டாக நினச்சாங்க கையோடாடா. என்ன தலை, இங்கே பாருங்க போயிட்டே இருக்கு. இங்கே பாருங்க, அவ்வளோதான். ஓகே ப்ரோ, எப்படியோ ஒரு 10 நிமிஷமாக கஷ்டப்பட்டு ஏறி இறங்கி இந்த ரோட்டில் தான் வந்தேன். ஆனால் மேலே அதாவது நம்ம அங்கே பார்த்ததை விட அதுக்கப்புறம் தான் ஆஃப் ரோடு பயங்கரமாக இருந்தது. ஸ்லோப்பு ரொம்ப பயங்கரமான ஸ்லோப்பு. 2 கை யூஸ் பண்ணால் தான் சில இடத்துல இறங்க முடிகிற மாதிரி இடம். அந்த மாதிரி இடம் இருக்கும்போது கேமராவில் இடத்துக்கு எதாவது ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது? பாருங்க, அம்புக்குறிலாம் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஏறுறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் அந்த இருட்டில் ஏறுறதுக்கு பயந்தீங்கன்னா, இருட்டில் ஏற உங்களுக்கு பயமாக இருந்தால் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஓகே. இல்லை எனக்கு பிரச்சனை இல்லைன்னா அந்த ரூட்டு பெஸ்ட்டு. இந்த ரூட்டு இறங்குறதுக்கு பெஸ்ட்டு. ஆனால் அது அந்த இருட்டான ரூம் வந்து நம்ம இறங்கிறதுக்கு வேலைக்கு ஆகாது ஜி. இறங்க வந்து ஏன்னா நம்ம ஏறுற ஸ்லோப்போட இறங்குற ஸ்லோப் இன்னும் கிரிட்டிக்கலாக இருக்கும். ஏறும் போதே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கேர்வில் தான் ஏறணும் நம்ம. அதனால் இது எனக்கு தெரிஞ்சது ஓகேவாக இருக்கும். சொன்னல இந்த பக்கம் போய் பார்க்கலான்ட்டு. இதுதான் அந்த ரூட்டு. பைக்கு இங்கே தான் எல்லோரும் நிறுத்துகிறாங்க, நம்ம உள்ளே நிறுத்துகிறோம். ஞாபகம் இருக்கா? இங்கே வரைக்கும் வந்தோம், வந்துட்டு சரி தேவையில்லை அப்படின்னு சொல்லி யூட்டர்ன் பண்ணி நம்ம அந்த இடத்துக்கு போய் நிறுத்தணும். யாருமே இல்லை. நான் வரும்போது கூட ஒரு 10 வண்டிக்கிட்ட இருந்துச்சு. இப்போ யாருமே கிடையாது, நம்ம மட்டும்தான். ஒன்றும் எதுவும் பண்ணல வண்டியா. எனக்கு அதான் ஜி பயம், ஆனால் எதாவது பண்ணிட்டானா பாருங்க. நல்ல வேலை வண்டி யாரும் தொடல. கன்று மாதிரி நிற்குது பாருங்க நம்ம வண்டி. பேசாமல் எனக்கு தெரிஞ்சு ஒரு பேனேஸே எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஜி. இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிப்புக்கு இதுவே எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக ஆகலை. இதுவே இவ்வளோ தான் இருக்குது. இந்த அளவு தான் ஃபுல்லாகிடுச்சு. அது இல்லாமல் உள்ள ஒரு என்னது ஒரு ஹுட்டி ஒன்று, ஒரு ஜர்க்கின் ஒன்று இருக்குது. அது இருக்கிறதுனால தான் பெருசாச்சு, இல்லைன்னா அது கூட வந்திருக்காது. ஓகே, சில்வோமா இந்த ரூட்டு தான் டிரைவிங்கில் பார்க்குறேன்.